ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். சென்ற முறை நாம் சந்தித்து கொண்ட போது இஸ்ரவேல் கோத்திரத்தாரில் முத்திரையிடப்பட போகிற 1,44,000 பேரை குறித்து கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்ட சில ரகசியங்களையும் மர்மங்களையும் ஆராய ஆரம்பித்தோம். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஒவ்வொரு கோத்திரத்திலும் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் 12,000 பேரை ஒரு தேவதூதர்களை கொண்டு முத்திரையிட்டு அவர்களை கர்த்தருடைய ஊழியத்திற்கென்றும் இனி வரக்கூடிய தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் 1000 வருட அரசாட்சி, அந்த ஆட்சியிலும் அவர்களை மீதமாக வைப்பதற்காக கர்த்தர் அவர்களை வேறு பிரித்து அழைக்கிறதை குறித்து தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நல்லா நம்ம ஆராய்ந்து பார்த்தா நமக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் இருக்கும். ஆபிரகாமுடைய அந்த கீழ்ப்படிதல், அவருடைய விசுவாசம், அதன் நிமித்தம் இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு கடைசி வரைக்கும் தேவன் பாராட்டுகிற அந்த இரக்கம் இருக்கு பாருங்க, அது மகா பெரிது. இடைப்பட்ட காலத்தில் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி கலகம் பண்ணி தேவனை விட்டு தூரமாய் போனாலும் அவர்களை கண்டித்து அவர்களை தண்டித்தாரை ஒழிய அவர்களை முற்று முழுதுமாக கர்த்தர் வெறுத்து விடவில்லை என்பதை தான் நம்ம ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் அவங்க கஷ்டப்படுத்தினாலும் மேசியா வந்த பொழுது கூட அவருக்கு எதிராக அவங்க நின்னாங்க, அவரை சிலுவையிலே அறைய வைத்தாங்க, அவருக்கு எதிரான பல வார்த்தைகளை அவங்க சொன்னாங்க. அவருடைய நாமத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வைராக்கியம் பாராட்டி கொண்டிருந்தாலும் கர்த்தர் இப்பொழுதும் அவர்கள் மேல ஒரு இரக்கத்தை வைத்திருக்கிறார். இனி அமைய போகிற தேவனுடைய 1000 வருட அரசாட்சியில இஸ்ரவேல் கோத்திரத்தார் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும், யூதர்கள் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்பதில் கர்த்தர் வைராக்கியமாக இருக்கிறார். அதுதான் கர்த்தர். நம்ம எவ்வளவுதான் தப்பு செய்த போதிலும் தேவனை விட்டு அவர்கள் வழி விலகி போனது நிமித்தமும் அவர்களை கர்த்தர் விட்டு விலகி விடாமல் அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிமித்தம், ஆபிரகாம் அவருக்கு சிநேகிதராக இருந்தது நிமித்தம் அவருடைய சந்ததிக்கு கர்த்தர் கடைசி வரைக்கும் எவ்வளவு இரக்கம் பாராட்டுகிறார் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம தேவனுக்கென்று செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு கிரியைகளும் தேவனுக்கென்று நாம் கொடுக்கிற செயல்படுகிற ஊழியம் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு மாத்திரமில்லை, நமக்கு பின்னால் வரக்கூடிய நம்முடைய சந்ததியார் முழுவதும் எல்லார் மேலையும் அது ஒரு ஆசீர்வாதமாக நிற்கும். தேவனுடைய இரக்கம் பல தலைமுறைகளை தாண்டி நம்மோடு கூட பின்தொடர்ந்து வரும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப நம்ம நல்லா ஒரு காரியத்தை பார்க்கிறோம் பாருங்க. 1,44,000 பேரை தேவ தூதர்கள் இறங்கி வந்து முத்திரை போடுகிறார்கள். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், நம்ம போன முறை சந்தித்து கொண்ட போது முத்திரை போடுறதுனா என்ன, அந்த முத்திரையை எப்படி போடுவாங்க என்பதை குறித்து தான் ஒரு சில விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். முத்திரை போடுதுன்னு சொன்னா இஸ்ரவேல் நடுவில் ஒரு தேவதூதன் இறங்கி வந்து அங்கே இருக்கிறவருடைய நெற்றியில ஒரு 1,44,000 பேருடைய நெற்றியில அப்படியே முத்திரை போட்டுட்டு அவர் போய் விடுவது அல்ல. நாம் எப்படி முத்திரையிடப்பட்டோமோ அதற்கொப்பாகவே அவர்களுக்கும் ஒரு முத்திரை அனுபவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்ட அந்த வசனத்தை நம்ம சென்ற முறை ஆழமாக தியானித்து பார்த்தோம். எபேசியர்களின் நிருபம் 1வது அதிகாரத்தில் 13வது வாக்கியம் இப்படி சொல்லுகிறது: நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப நம்ம எப்படி முத்திரை போடப்பட்டோம் பாருங்களேன். நம்ம முத்திரை போடப்பட்ட போது கர்த்தருடைய சுவிசேஷத்தை நம்ம செவி கொடுத்து கேட்டோம், அதை ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்ட போது ஆவியானவர் நம்ம மேல முத்திரை போட்டார். அப்ப இந்த வசனத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்க்கும்போது அந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறதுக்கு ஒரு மனிதனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். அதை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். நம்ம அதற்கு இடம் கொடுத்தோம், அதை விசுவாசித்தோம், நம்பினோம். அப்பொழுது ஆவியானவர் முத்திரை போட்டார். இதே தான் யூதர்கள் வாழ்க்கையிலும் நடக்க போகுது இனி வருகிற காலத்துல. அப்ப அதற்கு என்ன தேவைப்படுகிறது? ஒரு தேவ தூதர்கள் வந்து அவர்களுக்கு இவர்கள் கர்த்தருடையவர்கள் என்று முத்திரையிடணும்னா அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தா, இஸ்ரவேலர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அல்லது கிறிஸ்துவை குறித்தும் இனி வரக்கூடியவருடைய ராஜ்யத்தை குறித்தும்
அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குறித்தும் அறிவிக்கிற ஒரு மனிதன் தேவை. ஒருவரோ ஒரு கூட்டமோ அவங்க முதல்ல இதை போய் சொல்லணும். சொன்ன பிறகுதான் அதை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களுடைய நெற்றிகளில் தான் கர்த்தர் முத்திரை போடுவார். இதை பற்றி தான் வேதத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இது எப்படி நிறைவேறும்? அவர்களுக்கு வரக்கூடிய ரட்சிப்பு, யூதர்களுக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறதா? நிறைய இடங்கள்ல பல சபைகள்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, யூதர்களுடைய சரித்திரம் முடிந்து விட்டது, அவங்க அவ்வளவுதான், அதுக்கு மேல அவர்களுக்கு ஒரு எதிர்காலம் என்பது கிடையாது. என்னைக்கு அவங்க மேசியாவுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம அவரை நகர வாசலுக்கு வெளியே தள்ளி சிலுவையில் அறைஞ்சாங்களோ அப்பொழுதே கர்த்தர் அவர்களை விட்டு விலகி விட்டார் என்று சொல்லுவாங்க. ஆனா உண்மை அது அல்ல. கர்த்தர் கடைசி காலத்துல இனி வரக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்துல யூதர்களுக்கு, நான் யூதர் என்று சொல்வது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இஸ்ரவேலர்களை குறிக்கிறது. அந்த இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பங்கை வைத்திருக்கிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால இந்த இடைப்பட்ட காலத்துல இஸ்ரவேலர்கள் அல்லது யூதர்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த போதிலும் இந்த கடைசி காலத்துல ஒரு எழுப்புதலை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்ல, இந்த எழுப்புதல் நாட்கள்ல இஸ்ரவேலர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள்ல 1,44,000 பேருடைய நெற்றிகளிலே கர்த்தருடையவர்கள் என்று முத்திரையிடப்படும். இதுதான் ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மை. இதுதான் நடக்க போற காரியம். வேதத்தில் இதை குறித்து ஒரு காரியம் சொல்லுது. ரோமருடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்கள். ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல. இதுல உங்கள் என்று சொல்லுவது நம்மை பற்றி சொல்லுகிறது, அவர்கள் என்று சொல்லுவது யூதர்களை பற்றி சொல்லுகிறது. அதுல என்ன சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு நல்லா விளங்குற மாதிரி இதே வசனத்தை வாசித்து காண்பிக்கிறேன். ஆதலால் நீங்கள், அதாவது நாம முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாம இருந்து இப்பொழுது யூதர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறதை போல. அன்னைக்கு யூதர்கள் ஒருவேளை கீழ்ப்படிந்திருந்தால் இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்குமா என்பது சந்தேகம்தான். ஆனா யூதர்கள் கீழ்ப்படியாமல் இருந்ததுனால ரட்சிப்பு யூதர்களை தாண்டி புறஜாதிகளுக்குள்ளே தீவிரமாய் கிரியை செய்ய ஆரம்பித்தது. அதைத்தான் அவர் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றாரு. நீங்க முற்காலத்துல தேவனை அறியாதவங்களாக, துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிறவர்களாக, கர்த்தரை விட்டு தூரம் போனவர்களாக, தேவனை குறித்த அறிவே இல்லாதவர்களாக, அந்நியர்களாக வாழ்ந்து வந்தீர்கள். அந்த காலத்துல இஸ்ரவேலர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாததுனால, அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே அந்த ரட்சிப்பு அவர்களை தாண்டி கொண்டு உங்களிடத்தில் வந்தது. அதே மாதிரி அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். யாரு? யூதர்கள் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே, நமக்கு கிடைத்த இரக்கம் என்ன? நமக்கு கிடைத்திருக்கிற ரட்சிப்பு தான் ஒரு பெரிய இரக்கம். ஏன்னா நம்முடைய முற்பிதா எவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் இல்லை, அவரை நம்பி பின்பற்றி அவரை முழு மனதாக விசுவாசிக்கவும் இல்லை. ஆபிரகாமை இன்னைக்கு நம்ம விசுவாசிகளின் தகப்பன் என்று நம்ம சொந்தம் பாராட்டி கொண்டாலும் நேரடியாக நம்முடைய முற்பிதாக்கள் எடுத்து பாருங்க. நம்ம இந்திய வம்சாவளியிலே பிறந்திருக்கிறோம், நம்முடைய தேசத்துல நம்ம இருக்கிறோம். நம்முடைய முற்பிதாக்களை நீங்க எடுத்து பாருங்க, யாரும் ஆபிரகாமை போல கீழ்ப்படிந்து வரல. அப்படி இருந்தும் கர்த்தருடைய இரக்கம், தேவனுடைய கிருபை யூதர்களை விட்டு விலகி தாண்டி நம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. அதுதான் இரக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இப்பொழுது யூதர்களும் கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். அதாவது உங்களுக்கு கிடைத்த ரட்சிப்பினால அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க செய்கிற ஊழியத்தினால, யூதர்கள் அல்லாத புறவினத்தார் செய்கிற ஊழியத்தினால தான் யூதர்களுக்கு ரட்சிப்பு வரும். அப்ப அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லவும், மேசியாவை பற்றி சொல்லவும், அவருடைய எதிர்கால காரியங்களை, திட்டங்களை பற்றி சொல்லவும், இனி வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லவும், பரலோக ராஜ்யத்தின் அனுபவங்களை பற்றி சொல்லவும், அதை சுவிசேஷமாக வெளிப்படுத்தவும் ஒரு கூட்டம்
இஸ்ரவேலர்கள் அல்லாத புறவினத்தாரை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஆனால் இதை குறித்து கடைசி கால எழுப்புதலை குறித்து கர்த்தர் பேசின சில வார்த்தைகளை நம்ம ஆழ்ந்து தியானிக்கும் பொழுது, கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதல் வரும், அந்த எழுப்புதல் இந்திய தேசத்திலிருந்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தா, இந்த அந்நியர்கள், இந்த புறஜாதிகள், யூதர்களுக்கு அறிவிக்க போகிற இந்த புறஜாதிகள் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று நாம் கருதுவதற்கு இடம் இருக்கிறது. நிச்சயமா பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு புறஜாதிகள் தான் போய் சுவிசேஷம் அறிவிப்பாங்க. தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில், வசனத்தில் அப்படி போடலை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்தியர்கள் வந்து சொல்லுவாங்கன்னு போடலை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தேவனை அறியாத புறவினத்தார் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் மூலமாக இந்த இரக்கம் கிடைக்கும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை அறியாத புறவினத்தார் மூலமாய்த்தான் இந்த இரக்கம் கிடைக்கும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம அதை நுணுக்கமாக ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, இந்த காலங்கள் நிறைவேற போகிற காலங்கள் வரும்பொழுதுதான் கர்த்தர் எப்பவும் டீட்டெயில்டாக இருக்கக்கூடிய காரியங்களை தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்துவார். நீங்கள் நல்ல சில காரியங்களை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, மேலோட்டமாக ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி அவருடைய திட்டத்தை அவர் சொல்லிவிடுவார். ஆனால் அந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிற காலங்கள் வரும்போது தான் அந்த ஒவ்வொரு திட்டத்தை குறித்தும் முழு விவரங்களை டீட்டெயில்டாக சொல்லுவாங்க, நுணுக்கமாக சொல்லுவாங்க. முதல்ல பார்க்கும்போது மேலோட்டமாக சொல்லியிருப்பாங்க எதையும், அதற்கு பிறகுதான் அதை நுணுக்கமாக சொல்லுவாங்க. ஆதியாகம புத்தகத்தில் நீங்கள் எடுத்து பாருங்க, அவர் ஒவ்வொரு நாளிலும் எதை எதை எப்படி உண்டாக்கினார் என்று பொதுவாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து வரும்போது தான் அதை எப்படி உண்டாக்கினார் என்று விவரமாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் காலங்களின் நிறைவேறுதல் வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு திட்டத்தை குறித்தும் முழு விவரங்களை சொல்லுவார். அந்த மாதிரி இப்போ யூதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற இந்த எழுப்புதல் காலத்தில் தான் யூதர்களுக்கும் அந்த இரக்கம் கிடைக்கும். அப்போ இது வரும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு, அது நடக்க போகிற நிகழ்ச்சியை குறித்த வெளிப்பாடுகளை கர்த்தர் டீட்டெயில்டாக சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த கர்த்தர் வெளிப்படுத்தி சொன்ன தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரிந்தது ஒண்ணுதான், இந்த கடைசி கால எழுப்புதல் என்பது இந்திய தேசத்திலிருந்து வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம பல பேர் ஒரு காரியத்தை நினைக்கிறாங்க, எழுப்புதல் என்றாலே அது இஸ்ரேலிருந்து தான் வர வேண்டும் என்று. அப்படி இல்லை. முதல் எழுப்புதல், பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதல் எகிப்திலிருந்து வந்தது. இதை பற்றியெல்லாம் நம்ம விவரமாக நிறைய பேசியிருக்கிறோம். எழுப்புதல் எகிப்திலிருந்து வந்தது. அங்கே ஏறத்தாழ 25 லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரவேலர்கள் மோசேயின் வார்த்தையை கேட்டு கர்த்தரை பின்பற்றுவதற்கு துணிந்து, ஒட்டுமொத்தமாய் கர்த்தரை பின்பற்றுவதற்கு ஒரே நாளில் எழுப்புதல் அடைந்து அவர்கள் அந்த தேசத்தை விட்டு, அடிமைத்தனத்தை விட்டு விடுதலையாக்கப்பட்டு வெளியே புறப்பட்டாங்க. அது பேர் தான் ரட்சிப்பு. அப்போ முதல் எழுப்புதல் எகிப்தில் ஆரம்பித்தது. ரெண்டாவது எழுப்புதல், இந்த புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதல் எருசலேமிலே ஆரம்பித்தது. மூணாவது எழுப்புதல் இந்தியாவிலிருந்து ஆரம்பிக்க போகிறது. இது பல தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது, நீங்கள் ஒருவேளை இந்தியர்களாக இருக்கலாம், அல்லது பல தேசங்களில் சிதறி இருக்கிற இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறார் என்று இந்த தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில் நம்ம விளங்கி கொள்வதற்கு ஏது இருக்கிறது. அது இப்படித்தான் நான் சொல்லலை, தீர்க்க தரிசனத்தை ஆராய்ச்சி பார்த்தா அது அப்படித்தான் நமக்கு தோன்றுகிறது. அதனால இந்தியர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள், ஒருவேளை நீங்க பல தலைமுறைக்கு முன்னால இந்தியாவிலிருந்து புறப்பட்டு பல தேசங்களில் குடியிருந்து அந்த தேசத்தின் குடியுரிமைகளை பெற்றுக்கொண்டிருந்தால் கூட நீங்கள் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் தான். கர்த்தர் உங்களை இந்த கடைசி கால எழுப்புதலை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இஸ்ரவேலர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு தருணமும் வாய்ப்பும் இருக்கிறது. ஒருவேளை அந்த அழைப்பு உங்களுக்கு கூட விசேஷமாக பிரத்யேகமாக வைக்கப்பட்டிருக்கலாம். ஒன்று, அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நீங்கள் இருக்கலாம், அல்லது அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு பக்கபலமாக இருந்து அந்த ஊழியங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய கவனம் முழுவதும்
இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி தான் இருக்கணும். இதற்கு முந்தின காலங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா பல தேசத்தில் இருக்கிறவங்க இஸ்ரவேல் மேல கவனம் வைத்து யூதர்களுக்கு நடுவில் போய் ஜெபம் பண்ணுவாங்க. என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவாங்கன்னு கேட்டா, எருசலேமின் சமாதானத்திற்காக ஜெபம் பண்ணுகிறோம், யூதர்களுடைய செழிப்பான வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுகிறோம், ஏன்னா எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நீங்க நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று தாவீது சொல்லி இருக்கிறார். அவர் அந்த தேசத்தினுடைய ராஜா, இந்த நாட்டினுடைய சமாதானத்துக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறார். ஆனா வெறும் சமாதானத்துக்கு மாத்திரம் நீங்கள் ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணணும். ரட்சிப்பு இல்லாமல் வருகிற சமாதானம் ரொம்ப நாள் நிற்காது, ரட்சிப்பு இல்லாமல் வருகிற செழிப்பு ரொம்ப நாள் நிற்காது. இன்னைக்கு பல பேர் என்ன செய்யறாங்கன்னா, வசனத்தில் அப்படி போட்டிருக்கே அப்படின்னு அதை தப்பாக அர்த்தம் பண்ணி கொண்டு வெறுமனே அவர்களுடைய சமாதானத்திற்காக, சமாதானம்னா எந்த சமாதானத்தை சொல்றாங்க தெரியுமா? பக்கத்து நாடுகள் எல்லாம் இஸ்ரேல் மேல குறி வைத்து எருசலேமின் மேல அட்டாக் பண்ணி அது பண்ணுது, அதனால நாங்க போய் எருசலேமின் சமாதானத்திற்காக பக்கத்து தேசங்கள் எல்லாம் யுத்தத்துக்கு எதிராக கடந்து வந்து எருசலேம்ல எப்ப பார்த்தாலும் சண்டை சத்தம் போராட்டம்னு இருக்குதே, அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம் என்று. நாம் சொல்லுகிற சமாதானம் என்பது வேறு. இந்த சமாதானம் தேவனுக்கும் மனிதருக்கும் இடையிலே உண்டாக்கப்பட வேண்டிய சமாதானம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பிரிந்து கிடந்த இரு திறத்தாரையும் அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால் ஒன்றாக்கி தமக்குள் ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிருந்தது. அது பேர் தான் சமாதானம். இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் தனியாக இருக்கிறாங்க, கர்த்தரை மறந்து தேவனுடைய திட்டத்துக்கு தூரமா இருக்கிறாங்க. அந்த சமாதானத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். அப்ப இதை பற்றி தான் கர்த்தருடைய வேதம் இங்கே திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, யூதர்களுக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொண்டோம். இந்த ரட்சிப்பு எப்படி நடக்கும், எப்படி நிறைவேறும் என்பதை பற்றி தான் நம்ம இப்போ ஆழமாய் ஆராய்ந்து பார்க்க போறோம். முதல் காரியம் நம்ம பார்த்தோம், தேவனை அறியாமல் முற்காலங்களில் இருந்த யூத இனங்களை சேராத, இஸ்ரவேல் இனங்களை சேராத புறஜாதி இனங்களில் இருந்து தான் ரட்சிப்பானது கடைசி காலத்தில் யூதர்களுக்கு சொல்லப்படும். நான் மறுபடியும் சொல்றேன், யூதர் இதுன்னு சொன்னோன்னே அதில் இருக்கிற ஒரு கோத்திரத்தை சொல்வதாக நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களையும் இப்ப இருக்கிற காலத்துல யூதர் என்று சொல்வதுதான் சரித்திர வழக்கமாக இருக்கிறது. ஒவ்வொருவரையும் பார்த்து இவங்க வந்து பென்யமீனர், இவங்க வந்து தானு, இவங்க நப்தலி அப்படின்னு இப்ப யாரும் சொல்றது இல்லை. ஒட்டுமொத்தமா இஸ்ரவேலர்களுக்கு இப்ப சரித்திர காலங்கள்ல யூதர் என்ற பெயர் தான் கொடுத்திருக்கிறாங்க. அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லும்போது யூதர் என்று சொல்லுகிறேன், நீங்கள் அதை இஸ்ரவேல் கோத்திரங்கள் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய பணி இந்த புறஜாதிகள் மூலமாக கொடுக்கப்படுகிறது என்பதை பற்றி தான் ரோமர் 11:30-31 நம்ம வாசிச்சோம். நமக்கு கிடைத்த இரக்கத்தினாலே அவர்கள் இரக்கம் பெற போறாங்க. இதுல இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டா, யூதர்களின் ரட்சிப்பு என்பது 2 பிரிவாக நடக்கும் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. முதலாவது ரட்சிப்பு எப்படி நடக்கும்னா, புறஜாதிகளை கொண்டு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிற யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுவது. முதல்ல அப்படிதான் நடக்கும். ஒரு டீம் போவாங்க, போய் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பாங்க. அவர்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களை சேராத புறவினத்தாராக இருப்பாங்க. அவர்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே கர்த்தருடைய சுவிசேஷத்தை அவங்களுக்கு அறிவிப்பாங்க. அதை அறிவித்த போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற பல யூதர்கள், அந்த யூதர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரை முழு மனதாய் பின்பற்ற ஒப்பு கொடுப்பாங்க. அப்படி அவர்கள் ஒப்பு கொடுக்கும்போது அவர்களுடைய நெற்றிகளிலே முத்திரையிடப்படுகிறது. அப்ப இந்த முதல் காரியம் புறஜாதிகளை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலர்களின் நடுவில் செய்யும் ரட்சிப்பு. இது பத்தி தான் ரோமர்ல 11:31 நம்ம வாசித்தோம். 2வது ரட்சிப்பு, இந்த ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் இருக்கிறாங்க பாருங்க, புறஜாதிகள் மூலம் கேள்விப்பட்டு ரட்சிக்கப்பட்ட யூதர்கள், இவர்கள் எழும்பி இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு நடுவில் சுவிசேஷ ஊழியத்தை திரளாய் செய்ய ஆரம்பிப்பாங்க, பலமாய் செய்ய ஆரம்பிப்பாங்க, தீவிரமாய் செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது அதுல ஒரு பெரும் திரள் கூட்டம் யூதர்கள்
ரட்சிக்கப்படுவாங்க. அப்ப யூதர்களுக்கான, இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கான ரட்சிப்பு என்பது 2 பிரிவாக நடத்தப்படுகிறது. முதல் கட்ட ரட்சிப்பு புறஜாதிகள் மூலமாக கொண்டு போகப்படுகிறது. 2ஆம் கட்ட ரட்சிப்பு அங்கு ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் மூலமாக தங்கள் சொந்த தேசத்துல அந்த ரட்சிப்பின் பணி தொடர்ந்து நிறைவேற்றப்பட போகிறது. அப்ப இந்த எழுப்புதல் தான் புறஜாதிகள் நடுவிலே கடைசி நாட்களில் ஏற்பட போகும் எழுப்புதலின் நாட்களில் இது சம்பவிக்கும். இது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த கடைசி நாட்கள்ல ஒரு எழுப்புதல் வருதுன்னு எல்லா இடத்துலையும் சொல்றாங்கல்ல, அது வரும், வந்துதான் ஆகணும். அது பேர் கடைசி கால எழுப்புதல். இந்த கடைசி கால எழுப்புதல் தான் கர்த்தருடைய ராஜ்யம் வரும்போது அவருடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டம் குடிமக்களை எழுப்ப போகிற எழுப்புதல். அது கண்டிப்பா வந்துதான் தீரணும். அந்த எழுப்புதல் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்ல, அந்த எழுப்புதல் நிறைவேறும் காலத்துல தான் ஒரு கூட்டத்தார் போய் இஸ்ரவேலர்களை விட்டுவிடக்கூடாது என்று அவர்கள் நடுவிலையும் போய் சுவிசேஷம் அறிவிப்பாங்க. யூதர்களுக்கு நடக்கிற எழுப்புதல் 2 இருக்குது. அதுல முதல் கட்ட எழுப்புதல் எப்ப ஆரம்பிக்கும்னா, உலக எழுப்புதல் வரும்போது இஸ்ரவேலுக்குள்ளும் அந்த எழுப்புதல் எடுத்து செல்லப்படும். 2வது எழுப்புதல் எப்போ வரும்னா, கடைசி நாட்கள்ல யூதர்கள் அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சி காலத்துல உபத்திரவம் அனுபவிக்கும் போது அவர்கள் நடுவில் யூதர்களை கொண்டே இந்த எழுப்புதல் பணி நிறைவேற்றப்படும். அப்ப இதுக்கு முன்னால போய் புறஜாதிகள் அவங்களுக்கு சொன்னாங்களே, அவர்கள் அந்த நேரத்தில் ஊழியம் செய்ய மாட்டார்களா அப்படின்னு கேட்டா, ஊழியம் செய்ய மாட்டார்கள் என்றல்ல, ஊழியம் செய்கிற அவர்கள் இருக்க மாட்டாங்க. உபத்திரவ காலம் வர்றதுக்கு முன்னால இவர்கள் எல்லாம் வானத்திலே, மத்திய வானத்துல கர்த்தரோடு கூட இருக்கும்படி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இதை பற்றி நான் விளக்கமா பின்னால உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்ப பாருங்க, இவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 7 வருடம் உபத்திரவ காலம் வருகிறது அல்லவா? அந்த உபத்திரவ காலத்துல இஸ்ரவேலர்களுக்கான ரட்சிப்பின் திட்டம் இஸ்ரவேலிலே எழுப்பப்பட்ட யூதர்களை கொண்டே நிறைவேற்றப்பட போகிறது. அப்ப இதைத்தான் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த சமயத்துல யூதரில் ஒரு பங்கு மாத்திரம் கடின மனதுடன் ஏற்க மறுப்பாங்க. எப்போ? இந்த எழுப்புதல் காலத்துல புறஜாதிகள் போய் சொல்றாங்கல்ல, அப்ப எல்லா யூதரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாம். ஒரு பங்கு யூதர்கள் தான் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ரோமருடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 25 சொல்லுகிறது, நீங்களும் நானும் ஒருவேளை புறஜாதியில் இருந்து போகிற நாம எழுப்புதல் காலத்துல சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலிலே தீவிரமாய் சுவிசேஷத்தை அறிவிக்க நேரிட்டால் அதில் இருக்கிற எல்லா இஸ்ரவேலர்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு பங்குக்கு கடின மனம் வைக்கப்பட்டிருக்கும். ஒரு கூட்டத்தார் மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்வாங்க. ரோமருடைய புஸ்தகம் 11:25 சொல்லுகிறது, மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியினுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலிலே ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். புறஜாதியினுடைய நிறைவு, புறஜாதிகளுடைய நிறைவுனா என்னன்னு நீங்க பார்க்கணும். புறஜாதிகளுடைய நிறைவுனா, புறஜாதிகளுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் திட்டம் முழுமை அடையும் போது அவர்களெல்லாம் கூட்டி சேர்க்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதுதான் நிறைவு. அப்பதான் புறஜாதிகளுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் திட்டம் எங்கே நிறைவடைகிறதுன்னு கேட்டா, அவர்கள் ராப்சர்னு சொல்றோம்ல, அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிறதுல, எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் இருக்கு பாருங்க, அப்பதான் அந்த நிறைவு வருகிறது. அந்த நிறைவு வருகிற வரைக்கும் யூதர்ல ஒரு கூட்டம் பேருக்கு கடின மனம் உண்டாயிருக்கும். அந்த நிறைவு உண்டாகிற வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். அதுதான் அந்த நிறைவு என்பது, அவங்களுடைய அந்த பரிபூரணத்துவம் என்பது ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகள் முழுவதும் கூட்டி சேர்க்கப்பட்டு முற்காலங்களிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிறவர்கள் புறப்பட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு அறுவடையாக வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாங்க பாருங்க. அதுதான் புறஜாதிகளுடைய எண்ணிக்கை நிறைவேறுகிறது. அதோடு முடிஞ்சது அவங்களுடைய எண்ணிக்கை முடிஞ்சுன்னா அந்த கடைசி நிகழ்வு தான் அந்த பரிபூரணம். அது வரைக்கும் நீங்கள் எவ்வளவுதான் ஊழியம் செஞ்சாலும் ஒரு கூட்டத்தார் அந்த எழுப்புதல் காலத்துல ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா ஒரு கூட்டத்தாருக்கு கடின மனம் இருக்கும்.
ஆனால் அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலரில் அநேகருடைய மனம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். அதுதான் ஆச்சரியம். இந்த எழுப்புதல் வந்து எடுத்துக்கொள்ளப்படுதல் நிறைவேற்றப்பட்ட பிறகு கொஞ்சம் நஞ்ச கடின மனமா இருந்தாங்கல்ல, அவர்களில் திரளான பேர் இயேசுவை இரட்சகராகவும் மேசியாவாகவும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியமானது. யூதர்களின் நடுவிலே நடக்க போகும் இரண்டாவது பிரிவு எழுப்புதல் யூதர்களை கொண்டே யூதர்களுக்கு அறிவிக்கப்படும். ஏன்னா புறஜாதிகளுடைய எண்ணிக்கை நிறைவேறின உடனே புறஜாதிகள் முழுவதும் கர்த்தருக்குள்ளே உயிர் தெழுந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்ப இந்த எழுப்புதல் காலத்துல எழுப்பப்பட்ட யூதர்கள் மிச்சமா வைக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல, அவர்கள் என்ன செய்வாங்கன்னா யூதர்களுக்கு இப்ப சுவிசேஷம் அறிவிப்பாங்க. அவர்களுக்கு அறிவிக்க இப்ப புறஜாதிகள் இல்லை. அவர்கள் எல்லாம் அந்த எண்ணிக்கை நிறைவேறின உடனே எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார்கள். இப்ப இனி யார் அறிவிக்கணும்? இந்த ரட்சிக்கப்பட்டு மீதியாய் விடப்பட்ட தேசத்தில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த யூத கிறிஸ்தவர்கள், இஸ்ரவேல் கிறிஸ்தவர்கள், இவங்க தான் எழும்பி என்ன செய்ய போறாங்கன்னா இஸ்ரவேல் தேசம் முழுவதிலும் சுவிசேஷத்தை அறிவிக்க போறாங்க. இந்த எழுப்புதல் எல்லா யூதர்களுக்குள்ளும் நடக்க போகும் முழுமையான ரட்சிப்பாகும். எல்லா இஸ்ரவேலர்களுக்கு நடுவிலும் இந்த எழுப்புதல் திட்டம் அறிவிக்கப்படும். இஸ்ரவேலர்கள்ல திரளான பேரு அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வாங்க. ரோமர் 11:26 சொல்லுகிறது, இந்த பிரகாரம், ரோமர் 11:26, இந்த பிரகாரம் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்குது. மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்று எழுதியிருக்கிறது. அப்ப இந்த பிரகாரம் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவாங்க. அப்ப எல்லோரும் சொன்னா ஒரு பெரும் திரள் கூட்டம், மேக்சிமம் இஸ்ரவேலர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தீவிரமா இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. இதுவரைக்கும் அவர்கள் யெகோவாகிய தேவனை மாத்திரம் ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அப்ப மனித குலத்துக்கு இரட்சகராய் வந்த இயேசுவை இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. யூதர்ல 1-2 பேர் இருக்கலாம், அதை நம்ம ஒரு பெரிய கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. நம்ம சொல்வது ஒட்டுமொத்த யூதர்கள். அபிஷியலா சில பேர் இருக்கிறாங்க, இப்பவே வந்து நிறைய ரட்சிக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள சொல்லலை நான். இனி வரக்கூடிய காலத்துல யூதர்கள் நடுவிலே அறிவிக்கப்பட போகிற சுவிசேஷத்தை கேட்டு திரளா பெரும் திரள் கூட்டம் இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. இதை கர்த்தருடைய வேதம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த எழுப்புதல் திட்டத்துல ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. எழுப்புதல் காலத்துல புறஜாதிகள் மூலம் இஸ்ரவேலர்களுக்கு அறிவிக்கப்படுகிற சுவிசேஷத்தின் மூலம் ஒரு கூட்டம் இஸ்ரவேலர்கள் தான் ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு பங்குக்கு கடின மனம் உண்டாயிருக்கும். இந்த ரெண்டாவது அவங்க சொல்றாங்க பாருங்க, இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். இது எப்ப நடக்கும் கேட்டா, இது யூதர்களை கொண்டே யூதர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற இரண்டாவது கட்ட எழுப்புதல்ல இது நடக்கும். இப்ப இது உங்களுக்கு நல்லா விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால்தான் சில காரியங்களை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறேன். அப்ப இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தருக்கு கடைசி காலத்துல கர்த்தருடைய வருகையில பூமியில 1000 வருட அரசாட்சியை கர்த்தர் ஏற்படுத்தும் போது அதுல இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கும் ஒரு பங்கு இருக்கணும். அவர்களை முற்றுமாய் அழித்து விடக்கூடாது என்பதனாலதான் அவர்களை கர்த்தர் மீதமாய் வைக்கவும், அவர்களுக்கு இந்த கடைசி காலத்துல மறுபடியும் ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை அறிவிக்கவும் கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அவங்க கண்டிப்பா வேணும். அதுக்கு பிறகு வருகிற தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போயிடும். 1000 வருடத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்லா தெரியும், 1000 வருடம் இந்த பூமியிலே இயேசு இதே பூமியில ஆட்சி பண்ணுவார். ஒரு மனிதன் மாதிரியே இருந்து அவருக்கு உயிர் தெழுந்த சரீரம் இருக்கும். இந்த பூமியில 1000 வருடம் ஆட்சி பண்ணுவார். அந்த ஆட்சியில கர்த்தருடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு போனாங்கல்ல புறஜாதிகள், அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா கர்த்தரோடு கூட ஆளுமை செய்கிறவர்களாக இருப்பாங்க. ஒவ்வொரு தேசத்திலும் இவர்களுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கையிலே கொடுத்து ஜனங்களை ஆளும்படிக்காக அவர்களை ஏற்படுத்துவார். ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. அப்ப மீதியா இருக்கிற குடிமக்கள் இருக்கிறாங்கல்ல, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கர்த்தருடைய வருகையிலே, கர்த்தர் ரகசிய வருகையிலே வரும்போது
எடுத்துக்கொள்ளப்பட போகிற புறஜாதிகள் என்பவர்கள் தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் பரிபூர்ணமாய் நிறைவேற்றி முடித்தவர்கள். சும்மா அறகுறையா இருந்த விசுவாசிகள், அறகுறையாக ரட்சிக்கப்பட்டு முழுவதும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாதவங்க, இவர்கள் எல்லாம் கர்த்தர் மீதமாய் விட்டு போய்விடுவார். இவங்கெல்லாம் தட்டி தடுமாறி நின்று அந்தி கிறிஸ்துவுக்கு எதிராக நின்று சில பேர் இரத்த சாட்சியா மறிச்சு, சில பேர் விசுவாசத்தை கொண்டு பிழைச்சு, ஏன்னா பரிபூர்ணம் அடையலையே. இவர்கள் அந்த எழுப்புதல் காலத்தில் சந்திக்கப்பட்டவங்க, அவர்கள் பரிபூர்ணம் அடைவதற்கு ஒரு பெரிய காலக்கெடு அவர்களுக்கு இல்லையே. அவங்கெல்லாம் மிச்சமாக வைக்கப்பட்டிருப்பாங்க. இவர்களெல்லாம் குடிமக்களாக இருப்பாங்க. எடுத்துக்கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் ஆளுமை செய்கிறவர்களாக இருப்போம். கர்த்தரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக இந்த பூமியில் இருப்போம். இந்த 1000 வருட அரசாட்சியில தான் இஸ்ரவேலர்களுக்கும் ஒரு பங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப இஸ்ரேல் தேசம் செழிப்படைந்திருக்கும். இஸ்ரவேலர்கள் அங்கே இருப்பாங்க. தேவாலயம் கட்டப்படும். இயேசு கிறிஸ்து அதன் மேலே பிரதான ஆசாரியராக இருப்பார். அந்த இடத்திலே தேவனுடைய நாமம் ஆராதிக்கப்படும். மறுபடியும் சியோனை தேடி ஜனங்கள் கர்த்தருடைய வேதத்தை கேட்க பல இடங்களிலிருந்து திரளாய் வருவாங்க. இதை பற்றிலாம் நம்ம வேற ஒரு சப்ஜெக்ட்ல தனியா 1000 வருட அரசாட்சியை குறித்து தெளிவா நம்ம பார்க்க போறோம். இப்ப ஓரளவுக்கு நம்ம தெரிந்து கொள்ளுவோம். இந்த ஆட்சியில தான் இந்த இஸ்ரவேலர்களுக்கு பங்கு வைப்பதற்காக கர்த்தர் அவர்களுக்கு கடைசியில ஒரு தருணத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு இந்த எழுப்புதல் திட்டத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறார். சரி, இன்னைக்கு நமக்கு நேரமாச்சு. நம்ம அடுத்த நிகழ்ச்சியில வருகிற வாரம் நம்ம சந்திக்கும் போது இதனுடைய மீதியாயிருக்கிற பின் தொடர் காரியங்களை நம்ம தியானிக்கலாம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.